ஐஎன்ஆர்ஐ ஐஎன்ஆர்ஐ என்பது இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட போது அவரது தலைக்கு மேலே வைக்கப்பட்டிருந்த பலகையில் எழுதப்பட்டிருந்த லத்தீன் வாக்கியத்தின் சுருக்கமாகும். இது விசுவாசிகளுக்கு மிக முக்கியமான வரலாற்று மற்றும் ஆன்மீக அடையாளமாக கருதப்படுகிறது. 1. அர்த்தம். ஐஎன்ஆர்ஐ என்பது லத்தீன் மொழியில் உள்ள இயேசுஸ் நசரேனுஸ் ரெக்ஸ் யுதேரியம் என்கிற வாக்கியத்தின் சுருக்கமாகும். இதன் தமிழ் பொருள் நாசரேத்துர் இயேசு யூதர்களின் அரசர் என்பதாகும். 2. விவிலிய ஆதாரம். இந்த வாக்கியம் விவிலியத்தில் புதிய ஏற்பாட்டில் குறிப்பாக யோவான் நற்செய்தியில் 19ஆம் அதிகாரம் 19-22 வசனங்களில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதில் பொந்திய பிலாத்து இந்த வாசகத்தை எழுதி சிலுவையில் அறைந்ததாக கூறப்படுகிறது. 3 மொழிகள். யோவான் நற்செய்தியின்படி இந்த வாசகம் 3 மொழிகளில் எழுதப்பட்டிருந்தது. 1. எபிரேயம், அக்கால யூதர்களின் பேச்சு மொழி. 2. லத்தீன், ரோமானியர்களின் ஆட்சி மொழி. 3. கிரேக்கம், பரவலாக பேசப்பட்ட வணிக மொழி. இது அக்காலத்தில் அப்பகுதியில் வாழ்ந்த அனைவருக்கும் புரியும் வகையில் அமைக்கப்பட்டிருந்தது. 4. நோக்கம். ரோமானிய ஆளுநர் பிலாத்து இந்த பட்டத்தை எழுதிய நோக்கம் இயேசுவை ஏளனம் செய்வதும் ரோமுக்கு எதிரான கலகக்காரன் என்ற குற்றச்சாட்டை நிலைநாட்டுவதுமே ஆகும். ஏனெனில் தன்னை ஒரு அரசன் என்று அழைத்துக் கொள்வது ரோமானிய பேரரசுக்கு எதிரான செயலாக கருதப்பட்டது. 5. பிடிவாதம். யூத தலைமை குருக்கள் இந்த வாசகத்தை இவன் யூதர்களின் அரசன் என்று எழுதாமல் இவன் தன்னை யூதர்களின் அரசன் என்று சொன்னான் என்று மாற்றக் கோரினர். ஆனால் பிலாத்து அவர்களுக்கு அளித்த பதில் நான் எழுதியதுதான் என்பதில் பிடிவாதமாக இருந்தான். இதுவும் விவிலியத்தில் பதிவாகியுள்ளது. 6. தண்டனை முறை. இயேசுவின் தலைக்கு மேல் இப்படி ஒரு பலகை வைத்தது அக்கால ரோமையர்களின் வழக்கமான மரண தண்டனை முறையின் ஒரு பகுதியாகும். இந்த பலகையில் குற்றம் சாட்டப்பட்டவரின் பெயர், அவர் செய்த குற்றம் எழுதப்பட்டிருக்கும். இது மற்றவர்களுக்கு ஒரு எச்சரிக்கையாக செயல்பட்டது. 7. ஆழமான அர்த்தம். வெளிப்புறமாக இது ஒரு ஏளனமாக இருந்தாலும் கிறிஸ்துவ விசுவாசிகள் ஐஎன்ஆர்ஐயை ஒரு ஆழ்ந்த இறையியல் உண்மையாக ஏற்றுக்கொள்கிறார்கள். இயேசு தம்மை அர்ப்பணித்த அன்பின் மூலம் மெய்யான அரசராக விளங்குகிறார் என்பதையும் அவரது ஆட்சி அன்பு, தியாகம் மற்றும் மன்னிப்பு ஆகியவற்றால் நிறைந்தது என்பதையும் இந்த சுருக்கம் குறிக்கிறது. இந்த தகவல்கள் ஐஎன்ஆர்ஐ குறித்த உங்கள் புரிதலை வளர்க்க உதவும் என்று நம்புகிறேன். இது தொடர்பாக வேறேதும் கேள்விகள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் மறவாமல் கேளுங்கள். நன்றி.